சலாத்து வசலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்துகளிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு உவப்பான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிந்திருக்கின்றான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. கணித்துகிறீர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது தஹஜ்ஜத்துடைய சிறப்புகள். கணித்துகிறீர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதிலே நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெறுவதிலே தஹஜ்ஜத் தொழுகை ஒரு சிறந்த ஒரு அங்கம் வசிக்கின்றது. தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்கள் நிச்சயமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக, அவுலியாக்களாக அவர்கள் இறப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் 5 நேர தொழுகை அனைவருக்கும், அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமையாக இருக்கிறது. அதனையும் தாண்டி நான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த தஹஜ்ஜத் தொழுகை விடாமல் தொழுவார்கள். அப்போ தஹஜ்ஜத் தொழுகைனா என்ன, எத்தனை ரக்காத்து, அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதனை நாம் விளங்கிட்டோம்னா நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தஹஜ்ஜத் தொழுகையை ஆரம்பித்து விடுவோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியை பார்த்து சொன்னான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக அஸா அன் யபஅஸ ரப்புக மகாம மஹ்மூதா. முஹம்மதே, நீங்கள் இரவிலே ஒரு பகுதியிலே எழுந்து தொழுங்கள். அதாவது வாங்க இப்போ 5 மணிக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 2 மணிக்கெல்லாம் எழுந்து தொழுகிறது. 3 மணி நேரத்துக்கு முன்பு அவங்க தொழுவாங்க. சாதாரணமாக நமக்கு அந்த 3 மணி நேரம் தேவை. வாங்க சொல்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 மணிக்கு, இப்போ 5 மணிக்கு வாங்க சொல்கிறான்னு சொன்னால் 4 மணிக்கு, இப்போ 4:30 மணிக்கு வாங்க சொல்கிறான்னு சொன்னால் 3:30 மணிக்கு. அப்போது வாங்க சொல்வதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம போன்ற சாதாரண மக்கள் இதுவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மிக காரணமாக அமைந்து விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மணிக்கெல்லாம் தொழுக ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அப்போது அல்லாஹ் சொல்கிறான், நாஃபிலத்தனக்க அபி ஐயபஅஸ ரப்புக மகாம மஹ்மூதா. நீங்கள் அதிகப்படியாக தொழுவாருங்க. 5 நேர தொழுகை எல்லாருக்கும் கடமைன்னு சொன்னால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் என்பது கட்டாய கடமை. இரவு தொழுகை அவங்க கட்டாயம் தொழுதாக வேண்டும். அது அவங்க தொழுகையே. அதனால் அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எந்த நேரத்தும் தொலை விட்டது கிடையாது. பயணத்தில் இருந்தாலும் சரி, நோய் விட்டிருந்தாலும் சரி, தஹஜ்ஜத் தொலை விட்டது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். ஆகவே தஹஜ்ஜத் அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், அஸா யபஅஸ ரப்புக மகாம மஹ்மூதா. அந்த தஹஜ்ஜத் தொலை நீங்கள் தொழுவாங்க. அதன் காரணமாக மகாமே மஹ்மூத் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பதவியை தருவதாக வாக்களிக்கின்றார். அதாவது மறுமையிலே எந்த நபிமாருக்கும் கிடைக்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லா நபிமாருக்கும் தலைவராக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, எல்லா மக்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட போய் அந்த இடத்துல இன்னும் பிரார்த்தனை செய்வாங்க. அது நபிக்கு மட்டும்தான் இருக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லோரும் துவா செய்ய, நம்ம துவா செய்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொருவரும் பாங்குக்கு பின்பற்றக்கூடிய துவாவில் நமக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யா அல்லாஹ் மக்காமே முஹம்மது என்ற அந்த இடத்தை தரவான்னு துவா செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த மக்காமே முஹம்மது சொல்லக்கூடிய அந்த பெரிய படித்தரம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யாரெல்லாம் அவருடைய உம்மத்தில் தொழுட்டு வராங்களோ அவர்களுக்கு இறை நெருக்கம் கிடைக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த தஹஜ்ஜத்தை நாம் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வரணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பூமியில் என்ன செய்வாங்க, ரொம்ப பணிவாக நடப்பாங்க. அவங்க அவங்களுடைய செயல்கள்லாம் ரொம்ப பணிவாக இருக்கும். வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. யாராவது தேவையில்லாமல் பேசினாங்கன்னு சொன்னால்
அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்கள்ட்ட சண்டை போட மாட்டாங்க, விவாதம் பண்ண மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் விட்டுருங்க, ஆளை விட்டுருங்க சொல்லிட்டு செய்வாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க. வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அவங்க எப்படிப்பட்டவன்னு சொன்னால், இரவில் அவங்க என்ன செய்வாங்க, இரவில் அல்லாஹ்வை வணங்கி நின்று கொண்டு வணங்குவாங்க, சஜிதாவுன்னு துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல அடியார்கள் பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இபாதுர் ரஹ்மான், அல்லாவது அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்களை பற்றி என்ன சொல்ல புகழ் சொல்லியிருந்தான். அவங்க எப்படின்னா இரவில் என்ன செய்வாங்க, இரவு தொழுகை தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அந்த அந்த இரவு தொழுகை தொழக்கூடியவர்களுக்கு என்ன நன்மைன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அந்த நல்லடியார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, இரவில் என்ன செய்வாங்க, எல்லாரும் படுத்துட்டு இருக்கும்போது தங்களுடைய அந்த படுக்கையை விட்டு எந்திரிச்சு என்ன செய்வாங்க, அல்லாட்ட பயத்துடனும் ஆர்வத்துடனும் ஆசையுடன் தொழுவாங்க. நரத்தை விட்டு பயந்தும் சொர்க்கத்தை ஆசித்தும் தொழுவாங்க. மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அது மாத்திரம் இல்லாமல் தங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ்வோட வழியில் அவங்க செலவு செய்வாங்க. ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும். எந்த ஒரு ஆத்மாவும் அவர்களுக்காக வேண்டி, இந்த உயர்ந்த நிலையிற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவா, அது எந்த ஆத்மாவும் தெரிந்து கொள்ள முடியாது. மின் குர்ரத ஐனின் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அது கண் குளிர வைக்கும். மறுமையில் யாரெல்லாம் இந்த இரவில் தொழுது வணங்குறாங்களோ அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டான்னு சொன்னால் அப்படியே சந்தோஷம் அடைவாங்க. ஆஹா, இவ்வளோ பெரிய இதாக சந்தோஷம் அடைவாங்க. அது என்ன அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கின்றான். ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் இந்த உலகிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அதிகப்படியாக தொழுதார்கள் அல்லவா, அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய கூலியாக அதனை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன். முத்தகீன் அதாவது அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே, அதாவது தண்ணீரில் ஓடக்கூடிய ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். ஆகிதீன மா ஆதாஹும் ரப்புஹும் இன்னஹும் கானூ கப்ல ذلك முஹ்ஸினீன். அவங்க என்ன செஞ்சாங்க, உலகத்தில் இருக்கும்போதே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையான முறையில் வழிபட்டு வந்தவர்களாக சிறந்தவர்களாக இருந்தார்கள். கேனு கலீலம் மினல் லைலி மா யஹஜூன். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இரவில் கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, பாக்கி நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தில் தொழுது வணங்கிட்டு இருப்பாங்க. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். அது மாத்திரம் இல்லாமல் அந்த சஹர் நேரத்தில் பாவமன்னிப்பு கேட்பார்கள். இந்த நம்ம தஹஜ்ஜுத் நேரத்தில் அஸ்தாஃபுல்லாஹ் வாத்துபிலே என்று குறைஞ்சபட்சம் 3 தடவை கேட்பது சுன்னத்து, ஓகேங்களா. அப்போது அவங்க அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன செய்வாங்க, இரவில் பாவமன்னிப்பு கேட்பாங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திலிருந்து என்ன செய்வாங்க, அதாவது ஏழைகளுக்கும் கேட்பவர்களுக்கும் கஷ்டப்படுறவர்களுக்கும் தடுக்கப்பட்டவர்களுக்கும் கொடுப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா அவங்க பெருமையாக சொல்லி காமிக்கின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த தஹஜ்ஜத் மிக சிறந்த உயர்ந்த தஹஜ்ஜத் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், தொழுக வேண்டும். அது சொர்க்கத்தை அடையணும்னு சொன்னால், சொர்க்கத்தில் மறுமையில் அந்த கஷ்டத்தில் நம்ம விடுபடணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தஹஜ்ஜத் என்ன செய்யணும், நம்முடைய ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நிமிஷா சொல்கிறாங்க, ஒரு மனிதன் உறங்கினான்னு சொன்னால் ஷைத்தானாகப்பட்டவன் அவனுக்கு 3 முடித்தில் மூட்டு முடிச்சு போடுறான். எல்லாருக்குமே, எனக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும், தூங்கும்போது ஒரு ஷைத்தானோட வேலை 3 முடிச்சு போட்டுருவான். அது யார் எந்திரிக்கிறாங்களோ, அந்த தஹஜ்ஜத்தில் எந்திரிக்கணும் ஆசைப்பட்டு எந்திரிக்கும் போது அல்லாஹ்வுடைய பேர் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹ் திக்ர் செய்கிறாங்களோ அந்த ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். 2வது முடிச்சு இவங்க போய் உது செய்ய போயிட்டான்னு சொன்னால், உது செஞ்சாங்கன்னா 2வது முடிஞ்சு அவிழ்ந்துடும். 3வது இவங்க 2 ரக்காத் தொழுகும் பொழுது 3வது முடிஞ்சு அவிழ்ந்துடும். அதுக்கப்புறம் அன்று முழு என்ன செய்வாங்க, அவங்க ரொம்ப பிரகாசமாக நஷாத்தாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அன்று முழுவதும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஹசலானா, அதாவது சோறு விட்டவர்களாக மனதளவில் ஆத்மீய ரீதியாக என்ன செய்வாங்க, சோறு விட்டவர்களாக இருப்பான்னு சொல்லக்கூடிய ஹதீஸாகப்பட்டது புகாரிலே பதிவாக இருக்கிறது. இப்போ இதில் நம்ம என்ன தெரியும் சொன்னால், நம்ம எந்திரிக்கும் பொழுது தஹஜ்ஜத் எந்திரிக்கும் என்ன செய்யணும், இந்த திக்கரை ஓதிட்டு அவனை ஒது செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுட்டோம்னு சொன்னோம்னா அந்த ஷைத்தானுடைய முடிச்சு அவிழ்ந்துடும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம எந்திரிக்கும் போது ஒரு மனசுக்குள்ள சத்தம் வரும், இன்னும் நேரம் இருக்குது, தூங்குன்னு. அது ஷைத்தானுடைய சத்தம்.
உடனே நம்ம என்ன செய்யணும், உடனே இந்த திக்ரை ஓதிடணும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா எழுந்திரிச்சு உட்காந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அப்படி கையை வச்சுட்டு அப்படியே முகத்தை அப்படி தொடப்பாங்க, அப்படியே தூக்கம் துடைக்கிற அப்படியே. இதான் சுன்னத், நபியுடைய சுன்னத். என்ன நம்ம அது மாதிரி தொடச்சி என்ன செய்யணும், தூக்கத்தை அப்படியே தொடச்சிட்டு எந்திரிச்சிட்டோம்னு சொன்னோம்னா திரும்ப படுத்தோம் அப்படின்னா படுக்க வச்சோம் செய்தோம். சரியா, அவனுடைய வேலை அதுதான். ஓகேங்களா, அவன் என்ன செய்ய படுத்துடக்கூடாது. அப்படியே என்ன செய்யணும் சொன்னால் போயிட்டு அது திக்ரு செஞ்சுட்டு ஒது செஞ்சுட்டு தொழுதுன்னு சொன்னால் அந்த 3 முடிச்சு அவிந்துடும். அந்த 3 முடிச்சு அவலன்னு சொன்னால் நம்ம திரும்ப படுத்துருவோம். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு ஹதீஸ் அபூதாவுல இருக்கிற ஹதீஸில் சொல்கிறாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைல். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னால் தஹஜ்ஜுதுக்கான எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவி எழுப்புறான். அந்த மனைவி எழுந்திரிக்கலை. அப்போ என்ன செய்யறான், தண்ணி அடித்து துவைக்கிறான் எந்திரிக்க சொல்லி. அப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் தன் ரஹ்மத் செய்வானாக. தானும் தொழுது தன்னுடைய மனைவியும் எழுப்புறான். எந்திரிக்காது அந்த தண்ணியை தொலைக்கிறான் இல்லையா, எப்படியாவது எந்திரிச்சு அல்லாடைய அருளை அடைந்து கொள்ளட்டுங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வான நபி சொல்லி காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண் எழுந்திருக்கிறாங்க தொழுகை, எந்திரிச்சு நினைச்சாங்க தான் தொழுதுட்டு கணவனை எழுப்புறாங்க. அப்போ எழுக்கும்போது அவர் எந்திரிக்கலை. அப்போது எந்திரிக்கிறதுக்காக வேண்டி முகத்தில் தண்ணி தெளிக்கிறாங்க இல்லையா, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக என்று துவா செய்கிறாங்க. அப்போது நாம் எந்திரிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தாரையும் எழுப்ப வேண்டுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு தடவை அந்த ஒரு சஹாபியை பற்றி சொல்லப்பட்டது. அந்த சஹாபியை பற்றி சொல்லும்போது நபி சொன்னாங்க, அவர் நல்லவர் தான், நிஅம ரஜுல் அப்துல்லா வலவ் கான யுஸல்லி மினல் லைல். அந்த ஒரு சஹாபியை பற்றி ஹப்ஸா ரலியல்லாஹு சொல்லி சொல்கிறாங்க, நபி சொல்கிறாங்க. அப்போது நபி சொல்கிறாங்க, அவரை பற்றி அவர் ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவர் இரவில் எந்திரிச்சு தொழுதாருன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட அந்த சஹாபி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதுக்கப்புறம் இரவு தொழுகையில் விட்டதே கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க. இந்த ஹதீஸில் பதிவு, இது புகாரிலே பதிவாக இருக்கிறது. அது அன்பிக்கிறவர்களே, அப்படிப்பட்ட இந்த தஹஜ்ஜத் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கி கொள்ள வேண்டும். நீ 5 நேரம் தொழுறீங்க, அதோடு சேர்த்து தஹஜ்ஜத்தில் ரொம்ப சிறப்பு இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தஹஜ்ஜத் நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் இறங்கி கேட்குறான். அதாவது யாராவது என்று கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு தருகிறேன். யாராவது என்று துவா செய்கிறீங்களா, உங்களுடைய துவாவுக்கு நான் பதில் அளிக்கின்றேன். யாராவது பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு கேட்டுகிட்டே இருக்கிறான். வாங்க சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரையிலையும் அல்லாஹ் தஆலா இது கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆகவே இந்த சமயத்தை எழுந்திரிச்சு நம்ம அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம்னு சொன்னோம்னா நம்முடைய துவாக்கள் கபூலாகும். ஆகவே அதை நான் அடிக்கடி சொல்கிறது, அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா கஷ்டமா, நீங்கள் தஹஜ்ஜுத் ரக்காத் தொழுது அந்த சுஜூதில் அப்படியே படுத்து அல்லாஹ்ட்ட அழுது துவா செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் அல்லாஹ்ட்ட அழுது துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் அது அர்ஷுக்கு டைரெக்டாக போகும். நிச்சயமாக உங்களுடைய துவா கபூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றேன். இப்போ எத்தனையோ பார்க்குறோம், எத்தனையோ பிரச்சனை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நம்ம மனிதர்கிட்ட அழுதுறதை விட நம்ம என்ன செய்யணும், தஹஜ்ஜுத்தில் இருந்துச்சு. இப்போ வாங்க உங்களுக்கு 5 மணி சொல்கிறான்னு சொன்னால் 4 மணிக்கு எழுந்திரிங்க. 2 ரக்காத்தா சின்ன சின்ன ரக்காத்தா தொழுது 8 ரக்காத் தொழுதுட்டு அப்புறம் சுஜூதில் கடந்து அவன் சுஜூதில் நீங்கள் அதாவது தொழுதுட்டு சுஜூதில் தான் சரி தான். இது தனிப்பட்ட முறையில் சுஜூதில் இருந்து உங்களுடைய தேவைகளை தமிழில் அல்லாட்ட கேளுங்க. துவா செஞ்சு செலவாத்து ஓதி லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 3 தடவை செலவாத்து 3 தடவை விட்டு உங்களுடைய தேவை என்னையோ அப்படியே அழுது அல்லாட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அது அப்படியே சுஜூதிலே கிடங்க. அப்படியே கிடங்க, ஒரு அரை மணி நேரம் இருங்க. அப்படியே கேட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது அனுபவபூர்வமான உண்மை. ஆகவே அல்லாஹ்வுடைய ஏன்னா நமக்கு அல்லாஹ் அந்த சமயத்தில் டேரக்டாக என்ன செய்கிறான், கேட்டுட்டு இருக்கான். என்கிட்ட கேளுங்க தரேன்னு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சஜிதாங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று. சஜிதாவில் கேட்கக்கூடிய அல்லாஹ்வுக்கும் ஒரு அடியானுக்கு மிக நெருக்கமான இடம் சஜிதா. அப்போ அந்த நம்ம கேட்கணும்னு சொன்னோம்னா அது அல்லாஹ் ஏற்றுக்கிறீங்க. ஆகவே அன்பிக்கிறீங்களே, அப்படிப்பட்ட அந்த இதை நம்ம என்ன செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் கிருபை செய்வானாக. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு இரவு தொழுகை என்ன செய்ய கிடையாது, ஒரு நாள் விட்டதே கிடையாது. அவங்க நோயிட்டு இருந்தாலும் சரி தான், பயணத்தில் இருந்தாலும் சரி தான் என்ன செய்வாங்க, அந்த துறை துழுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஹதீஸாகப்பட்டது அபூதாவுலே பதிவு வருகிறது. ஒரு சஹாபி சொல்கிறாங்க, திருமலை அவர்கள் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அவங்க மதினாவிலேருந்து அதாவது மக்காவிலேருந்து மதினாவுக்கு வரக்கூடிய சமயத்தில் எல்லாரும் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் போய் எதிர்பார்த்தேன். அவங்க வந்தவனையும் அந்த மக்களை பார்த்து 3 விஷயங்கள் சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது 3 விஷயம் என்னென்னு சொன்னால், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே,
அதாவது அதாவது அந்த உயிர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் சொன்னாங்க, இவங்க வந்து தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நபிசாசம் முகத்த பார்த்தோனமே எனக்கு தெரிஞ்சுச்சு, இது வந்து ஒரு பொய்யருடைய முகம் இல்ல, ஒரு உண்மையான ஒரு முகம்னு அவருக்கு தெரிஞ்சுச்சு. அவங்க சொல்லக்கூடிய 3 விஷயங்கள கேட்டு எனக்கு வந்து மன திருப்தி ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அப்சுஸ் ஸலாம், நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தர் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். யார பார்த்தாலும் உங்களுக்கு சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். வ அத்இமுத் துஆம், நீங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். வசல்லுன் வசல்லு வன்னாசி நியாம், நீங்கள் என்ன செய்யுன்னு சொன்னால் மனிதர்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் எந்திரிச்சு தொழுங்க, இரவு தொழுகை தொழுங்க. ததுகுலுல் ஜன்னத்தை பிஸ்ஸலாம், நீங்கள் ஈஸியான முறையில் சொர்க்கத்துக்கு போயிடலாம், சலாமத்தான முறையில் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொன்னாங்க. 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னால், அதாவது சலாத்தை பரப்புறது, 2வது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, இரவில் எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் இருந்து தொழக்கூடிய விஷயமா இந்த 3 விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், அழகான முறையில், அதாவது தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொன்னால் மிக எளிமையான முறையில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் நபி சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் நமக்கு என்ன சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை மூட்டக்கூடிய விஷயங்கள் நபி சொல்லியிருக்காங்க. அதாவது நோம்பில் வந்து ரம்லான் நோன்புக்கு பின்பாக ரொம்ப சிறந்த ஒரு நோன்பு இருக்குன்னு சொன்னால் முஹர்ரம் மாதம் வைக்கக்கூடிய நோன்பு. அதே மாதிரி ஃபர்லான தொழுகை ரொம்ப உயர்ந்தது. ஃபர்லான தொழுகைக்கு பின்பு உயர்ந்த ஒரு தொழுகை இருக்குன்னு சொன்னால் அது இரவு தொழுகை. இந்த நம்ம தொழக்கூடிய இந்த தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸாகப்பட்டது புகாரிலே பதிவாக இருக்கிறது, முஸ்லீமே பதிவாக இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த தொழுகை நம்ம என்ன செய்ய சொன்னால் விடாமல் தொழுகணும். நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, 2 பேரை பற்றி நீங்கள் என்ன பொறாமை கொள்ளலாம், 2 பேர் மேலே பொறாமை கொள்ளலாம், பாக்கி வேறு யார்கிட்ட பொறாமை கொள்ளக்கூடாது. ஒன்றது யாருன்னு சொன்னால், யார் ஒருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொடுத்துருக்கின்றானோ அந்த குர்ஆனை அவர் என்ன செய்கிறாரு, பகலும் ஓதுறாரு, இரவுல தொழுகையில் ஓதுறாரு, அவரை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளலாம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதருக்கு வந்து செல்வத்தை கொடுத்துருக்கின்றான், அந்த செல்வத்தை இரவும் பகலும் அவர் வந்து கேட்குறவங்களாம் கொடுத்துட்ருக்கிறாரு, அவரை பார்த்து பொறாமை கொள்ளலாம். இந்த 2 பேரை தவிர வேறு யார் மேலே நீங்கள் நினைச்சக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த தஹஜ்ஜுத் நம்ம என்ன செய்ய சொன்னால் விடாமல் தொழுதோம்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். நம்ம தஹஜ்ஜுத் எப்படி தொழுதுன்னு சொன்னால், தஹஜ்ஜுடைய ரக்காத்து வந்து 8 ரக்காத். அது நீங்கள் வந்து 2 ரக்காத் தொழுதுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொழுகிற வேண்டியது தான், 2 ரக்காத் தொழுதுங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த நியத்து வைக்கிற எப்படி வைக்கணும்னு சொன்னால், நான் யா அல்லாஹ் தஹஜ்ஜுடைய தொழுகை 2 ரக்காத் தொழுகிறேன். சில பேருக்கு டவுட்டு, இது தஹஜ்ஜுத் சுன்னத்தா நஃபீலா அப்படின்ட்டு. நீங்கள் தஹஜ்ஜுன்னு சொன்னாலே போதுமானது. அது சுன்னத்துன்னு சொல்லலாம், நான் தஹஜ்ஜுடைய தொழுகை சுன்னத்து 2 ரக்காத் தொழுகிறேன்னு சொன்னாலும் அதுவும் ஓகே தான். நஃபில் தஹஜ்ஜுடைய நஃபில் தொழுகைன்னு சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து தொழுதுட்டு வந்தாங்க, அதனால் சுன்னத்து. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இதனை நஃபில் அதிகப்படியான தொழுகை, நஃபில்னா அதிகப்படியான தொழுகை, அதிகப்படியாக தொழுதுவாங்கன்னு சொல்கிறான். ஆகவே நஃபில்னு சொல்லலாம், சுன்னத்துன்னு சொல்லலாம், 2மே சொல்லாமல் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகைன்னு சொன்னாலும் ஓகே தான், சரியா? இல்லை நீங்கள் சுன்னத்து, ஏன்னா சில பேருக்கு நஃபில்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் மனசு இதாக இருக்கும், இப்போ சுன்னத்துலேயே தொழுங்க. நான் தஹஜ்ஜுடைய 2 ரக்காத் சுன்னத்து, ஏன்னா சுன்னத்துன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு தொடர்ந்து செய்த ஒரு அமல் தான் சுன்னத்து, நபியுடைய வழிமுறை. அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் தஹஜ்ஜுத் 2 ரக்காத் சுன்னத்தை தொழுகிறேன்னு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், சரிங்களா? அப்போது முதல் ரக்காத்தில் வந்து என்ன செய்யணும், குலியா அல் காஃபிரூன், அப்புறம் குழுவல்லா 2வது ரக்காத்தில் குழுவல்லா அஹது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன சூறாக்களை நீங்கள் ஓதிட்டு முடிச்சிடுங்க, 8 ரக்காத் தொழுது முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய சொன்னால் இஸ்திஃபார் சலவாத் என்ன செய்யணும், சலவாத்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபா சலாத்து ஓதுங்க. இஸ்திஃபார் ஒரு 100, அஸ்தஃபுல்லா வாத்துபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ரூபாய், அஸ்தஃபுல்லா வாத்துபிலே 100 ரூபா ஒதுக்கிங்க. அப்புறம் யாரெல்லாம் இதே திக்கிற கல்வி இதே திக்ரு செய்கிறீங்களோ அதை தஹஜ்ஜுத்தில் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த தஹஜ்ஜுடைய அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், என்று யாராவது கேட்குறீங்களா தருகிறேன், என்று யாராவது பாவம் நிறுத்திங்களா பாவத்தை மன்னிக்கின்றேன், யாராவது என்னுடைய துவா செய்கிறீங்களா துவா ஏற்றுக்கொள்ளி நல்லா சொல்லுகின்றான். அந்த ரஹமத்தை இறங்கக்கூடிய நேரம். அப்போது அந்த ரஹமத்தை நம்ம வந்து இந்த தஹஜ்ஜுத்
தொழுதுட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாய் ரஹமத் வந்து வெளிச்சமாக இருக்குது. இப்போ திக்கிரை கல்வி இதயத்தில் திக்கர் செய்யும் பொழுது அது எல்லாம் உடம்புல வர்றதுக்கு முழுமையான அந்த ரூஹ் வந்து அப்படி பெற்றுக்கொள்கிறது. அது என்ன செய்ய சொன்னால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொள்ளுங்கள். அப்புறம் அந்த சமயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ பாங்க் சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அவன் இந்த அடிப்படையில் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் விடாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜுத் தொழுறத ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள். தஹஜ்ஜுத் குறைஞ்சபட்சம் அதாவது ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த செஞ்சீங்க தொழுதுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு வெற்றிக்கு காரணமாக அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம்ம அனைவரும் ஆக்கி அளிபுரானாக. இப்பொழுது திக்ர் மஜ்லிஸ். திக்ரில் சிறந்த திக்ர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதனை 40 தடவை ஓதுவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم. அடுத்தபுறாக அர்ஷுடைய புதையல்னு சொல்லக்கூடிய திக்ரை 40 தடவை ஓதுவோம். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா 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 لا حول ولا قوة إلا بالله 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 العظيم. அடுத்ததாக குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு இஸ்முல் ஆலம் அதாவது எந்த பேரை சொல்லி கேட்டாது கபூல் செய்வான்னு சொன்னாங்களோ அதை உலமாக்கள் நாம் ஓதக்கூடிய இப்போ இந்த திக்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை ஓதுவோம் 40 தடவை. அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم
ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم. அடுத்ததாக துவா யூனுஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா யூனுஸை ஓதி துவா கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது 40 தடவை ஓதுவோம். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அடுத்ததாக இஸ்திஃபார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தடவை இஸ்திஃபார் ஓதுனாங்க. பரக்கத்துக்கான நாமளும் பாமன்னிப்பு 20 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 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 أستغفر الله وأتوب إليه 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 أستغفر الله وأتوب إليه. அடுத்ததாக ஸலவாத் 100 ஓதுவோம்.
நம்ம 100 தடவை ஸலாத் ஓதும்போது அல்லாஹ் ரஹ்மத் 1000 தடவை இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போ மகரிபுடைய நேரம் அதிகமாகி கொண்டு இருப்பதனால நம்ம 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயான் நடைபெறும். 6:45 சொன்னோம் இல்லையா, 7 மணிக்கு. ஏன்னா மகரிப் முடிச்சுட்டு இந்த பாடமெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் 7 மணிக்கு இன்ஷா அல்லாஹ்
7லிருந்து 7:30 வரையிலையும் இன்ஷா அல்லாஹ் பயான் நடைபெறும். 7 கவரில் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். இப்போது திக்ர் மஜ்லிஸ், திக்ரிலே உயர்ந்த திக்ர் மஜ்லிஸ் துவா மஜ்லிஸ். இப்போ துவா செய்யும் பொழுது நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காண்டி நான் இடையில அமைதியாக இருப்பேன். உங்களுக்கு தேவையானதை எல்லாட கேளுங்க. நிச்சயமாக எந்த தேவைக்காக நீங்கள் தொடர்ந்து 40 நாள் நியத்தோடு இந்த மஜ்லிஸ் கலந்துட்டு கேட்குறீங்களோ அது நிச்சயமாக எல்லாம் கபூல் செய்வான். ஆனால் 40 நாளில் விட்டுறாதீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் இது காலை மாதிரி இப்போ ஓனபடி போயிட்டே வந்து துவா செஞ்சுட்டே வாங்க. நமக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போதும் நம்ம நல்லா அதாவது சுகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் திக்ர் செஞ்சு, கஷ்டமான சமயத்தில் திக்ர் செஞ்சு துவா செய்யும்போது அல்லாஹ் கபூல் செய்வான். சரிங்களா? ஏன்னா அது வந்து மலக்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இது வந்து பழக்கப்பட்ட குரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டமான சமயத்தில் நீங்கள் வந்து துவா செய்யும் பொழுது நீங்கள் காலையமாக இதை நீங்கள் வந்து திக்ர் செய்யும்பொழுது உங்களுடைய குரல்கள் அங்கே பழக்கப்பட்டு விடும். அதனால் நீங்கள் வந்து அந்த பழக்கப்பட்டவர்களாக உங்களுக்கான மலக்குகளும் துவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனால் என்ன செய்யாதீங்க, இதை விடாதீங்க. தொடர்ந்து திக்ரை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்தாலும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அல்லாஹ் அஞ்சனே தொழுங்க விடாமல். இப்போது சில பேர்கள் இருக்கிறது, அதை சொல்லி துவா செஞ்சு நல்லா கபூல் செய்வான். நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். اللهم إني أسألك بأني أشهد أن أنت الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد أنت الله والنار بديع السماوات والأرض يا أكرم الأكرمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب أما يجب المضطر إذا دعا يكشف السوء ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم يا مولاي يا حي يا قيوم برحمتك أستغيث لا حول ولا قوة إلا بالله يا ودود يا ودود يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد أسألك بعزتك التي لا ترام وملكك الذي لا تدام ونور وجهك لملأ أركان عرشك حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். யா அல்லாஹ் உன்னுடைய அரிசி சுமக்கக்கூடிய மலக்களுடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்தார்களோ பிரார்த்தனை யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்லாம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து மலாக்கும் பிரார்த்தனை செய்தாலும் அதனை கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அனைத்து நபிமார்களும் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை யா அல்லாஹ். யாழ எந்த பேர் சிறப்பான பேரை கொண்டு நீ வானத்தை மீறி படைத்தாயோ, அரிசி குர்சியை படைத்தாயோ, மனித வர்க்கத்தின் ஜின்வர்த்தையும் படைத்தாயோ, சொர்க்கத்தின் நரத்தை படைத்தாயோ, அந்த சிறப்பான பேரை கொண்டு துவா செய்யணும் யா அல்லாஹ். எங்களை துவா ஏற்றுக்கணும் யா அல்லாஹ். நபி முஹம்மது செஞ்ச அனைத்து நன்மை கேட்கணும் யா அல்லாஹ். நீங்கள் சந்தன பாதுகாப்பு தேடிய அனைத்து தீமையை விட்டு பார்த்துருவோம் யா அல்லாஹ். உலக மக்கள் அனைவரும் ஹிதாயத் தருவோம், எல்லாம் காட்டுவான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவனுக்கு கிருபையை கொண்டு ஐந்து கூட பாக்கி தருவான் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நபி முஹம்மத் அவருடைய சரியத்தை முழுமையான பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கு தந்தல் யா அல்லாஹ். குரானை முழுமையாக பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களும் தந்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து தேவை நேற்று எல்லா கஷ்டங்களை போக்க, எல்லா கடன்களை போக்க, எல்லா கடனில் அவளுக்கு தருவா எல்லா வாழ்க்கையில் பறக்க சுயதா வாழ்க்கையிலே பறக்க சுயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து தேவை நேற்று யா அல்லாஹ். எல்லா வருமானத்தில் பறக்க சுயா அல்லாஹ். யா அல்லாஹ் இம்மை மறுபடியும் வெற்றி பெற்ற குழந்தைங்களா கேள்வி வருவா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு தேவை இருக்கிறது யா அல்லாஹ். தேவை நேற்று யா அல்லாஹ். ஒவ்வொரு கஷ்டம் இருக்கிறது கஷ்டம் நீக்குவாயா அல்லாஹ். ரப்பனா தக்கபல் மின்னா துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் இன்னக தவ்வாபுர் ரஹீம். ஒரு நிமிஷம் உங்களுடைய தேவை அடைக்கிறங்க, நம்மளும் எல்லாரும் துஆ செய்வோம். ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم انك التواب الرحيم وصلى الله على خير سيدنا محمد وعلى اله وبارك وسلم. ஒரு நிமிஷம் உங்களுடைய தேவை எல்லாட்ட கேளுங்க. யா அல்லாஹ் யாரெல்லாம் அவருடைய தேவைகள் ஒன்றை கேட்டிருக்கிறார்கள் உன் கிருபையை கொண்டு அந்த அவருடைய துஆவை கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் போட்டால் கபூல் செய்யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு அலா கைரி சையதுனா முஹம்மதின் ரப்பில் ஆலமீன். கணித்துறையிலே இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் 7 மணிக்கு மகரிப் பின்னாடி 7 மணிக்கு இதுக்கு அந்த பயான் ஸ்டார்டிங் ஆகும் இன்ஷா அல்லாஹ். புதுசாக வரக்கூடியவங்க
இப்போ பாருங்கள் வலது பக்கம் கேபிக்கு பிரேட், அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சிவப்பாக இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதே அழுத்தினா நான் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா கீழே கேபிக்கு பிரேட் இருக்கும். அதை தொட்டிங்கனாவே என்னுடைய அத்தனை வீடியோ வந்துடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் என்ன தீர்வு, நோய்க்கு என்ன தீர்வு போட்டிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாவுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய திக்ரே கல்வி, இதே திக்ர், இது வந்து இறைவனை சொல்லி திக்ர். இதுக்கு நம்ம வந்து இதே திக்ர் ஆரம்பம் போய் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் தொடர்ந்து ஆரம்பத்தில் 10 நிமிஷம் செய்யுங்க. அதுக்கப்புறம் காலை மேலே அரை மணி நேரம் செஞ்சுட்டு செய்யுங்க. அதில் அரை மணி நேரம் எப்போ யாருக்கு செய்ய முடியுதோ எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பின்னு சொன்னால் என் நம்பரை கொடுக்குறேன். அவங்க குரூப்பில் சேர்த்து விடுவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அது செய்யக்கூடிய முறை வந்து கிபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கணும், கபிலா முடிக்கணும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிட்டு மூச்சு இழுக்கும்போது அல்லாஹ் நினச்சி இருக்கணும், இதயத்தை நோக்கி விடணும். அவ்வளோதான். அல்லாஹ் நினச்சி இருக்கிறீங்க, நினச்சி இதயத்தை நோக்கி விடுறீங்க. இவ்வளோ தான் ஆரம்ப பயிற்சி. இது ஒரு 10 நிமிஷம் செஞ்சு முடித்த பிறகு அப்படி கண்ணை மூடி அந்த மூச்சை கவனிச்சிங்கன்னா மூச்சு அல்லாஹ்னு போயிட்டுருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேளுங்க. இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தரும். தொழுகையில் ஒரு பயபக்தி, மன ஓர்மை உண்டாகும். இன்னும் பல விஷயங்களை நீங்கள் கனவுல பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அவர்களை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தொடர்ந்து செய்யுங்க. அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் சலாம் செய்யிருக்காங்களோ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத்தில் 4 மணிக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.